அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த சாத்தியக்கூறுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா? அண்ணாமலையின் கருத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் மூவ் ஆகுது. இப்போ அவரு உள்ள எடப்பாடி ஒன்று சொன்னா அண்ணாமலை பேசினா எடப்பாடி தாக்கு பிடிச்சிட மாட்டார். அண்ணாமலைக்கு திறமை தகுதிக்கு முன்னாடி எடப்பாடியால நிற்க முடியாது. இன்னொரு எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர் அண்ணாமலை தான். தெளிவா எல்லாருக்கும் புரிய முடியா அதை எல்லா பாஜக தலைவர்களையும் அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அவர் சொல்ற கருத்து என்னன்னா, இவரை வச்சு சீட்டு ஜெயிக்கணும்னு கேரண்டி கிடையாது. ஸோ பலத்துக்குரிய சீட்டை வாங்கிடணுங்கிறதா அண்ணாமலைக்கு நோக்கம். அண்ணாமலை லீடர்னா இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்குது. அப்போ நம்ம கட்சி தலைவர் பதவியில் நீக்கப்பட்ட அண்ணாமலையே சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி களமாடுனா 10 விழுக்காடு வாக்கு கண்டிப்பா தாண்டுங்கிறது நம்மளோட கருத்து. எடப்பாடி கிட்ட மோடி ஏமாந்து இருக்கிறத ஆர்டி அனுமதிக்காது. அது மோடிக்கும் தெரியும், பிஎம்ஓக்கும் தெரியும். அண்ணாமலை அமைதியா இருக்காரு நினைக்காண்டா, அமைதிக்கு பின்னாடி எடப்பாடி சரியா இல்லைன்னா ஒரு புயலே உருவாகும். இப்போ நீங்க அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறீங்க. அதுல அண்ணாமலை டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பாமக, புதிய தமிழகம் இந்த மாதிரி உள்ளிட்ட கட்சிகளோடு ஒரு நல்ல நட்புறவோட இருக்கிறார். அதற்கான சூழ்நிலைகள் எதுவும் உருவாகி வருதா? கரூர் மேட்டர் சப்ப மேட்டர் விஜய் பாதிக்காது, அது பிளஸும் இல்ல மைனஸும் இல்லைன்னு சொன்னவன் ரவீந்திரன் துரைசாமி தானே. அது ஒரு சப்ப மேட்டருங்க, தூக்கி தூர போடுங்க. அது விஜய்க்கும் பாதிக்காது, பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல. எத்தனையோ மேட்டர் நடந்து கள்ளக்குறிச்சி சாராய சாவை நடந்த மாதிரி அது ஒரு சப்ப மேட்டர்னு சொன்னா இல்லையா? ஆமா. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத 2 ஜாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி கூட சீமான கூட்டணி பங்குன்னு சொன்னா என்ன அண்ணனி கூட மதிக்க மாட்டார். அவர் தன்னுடைய கருத்தை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணி போலாமே. இல்ல சார், எடப்பாடி கையில 22% வாக்கு சதவீதம் இருக்கு, சீமான் கிட்ட 8% வாக்கு சதவீதம் இருக்கு. இப்ப 8% எடுத்தவர் எப்படி அவர் சிஎம்? 8 வளரும் 8, எடப்பாடி கிட்ட 20 தேயும் 20. சீமான் தனிச்சு நிற்கிற வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஏற்கனவே சீமான் மேல இருக்க ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுகவில் காசு வாங்கிட்டு அவர் செயல்படுறாரு அப்படின்னு. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் நுண் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் திருவிழா இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு ஆரம்பிச்சிருச்சு நான் நினைக்கிறேன். பாஜகவுடைய தமிழக பார்வையாளரா பியூஷ் கோயல் நியமிச்சிருந்தாங்க. அவரும் டெல்லியிலிருந்து தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னுடைய முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு சென்றிருக்கிறார். அதே போல திமுகவில் தேர்தல் அறிவிக்கை குழு, அந்த குழு முதல் கட்ட கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் தேர்தல் களம் சூடு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? களம் சூடு பிடிக்கல. காரணம், திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்குது. இதான் உண்மை. நம்ம ஊடகங்கள் அவர்கள்லாம் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு போட்டி காட்டினாதான் களசோடு பிடிக்கும். உண்மை நிலைமை திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிற ஒரு சூழலை தான் யதார்த்தத்தில் இருக்குது. ஏன்னா 2024 ஸ்டாலினை முன்னிறுத்தி 47 விழுக்காடு வாக்குகள் பெற்றாங்க. அடுத்தபடியா விடுபட்ட 17 லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை, அது இலவசம் தான். என்ன பொறுத்தளவுல அவங்க உரிமை தொகைன்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஓட்டுக்காக கொடுக்கக்கூடிய இலவசம் தான் இந்த விடுபட்ட 17 லட்சம் பேரும் கொடுத்துருக்காங்கிறது என்னுடைய பார்வை. பட் யதார்த்த அரசியல்ல அவங்க உரிமை தொகை தான் சொல்லுவாங்க. அதை வச்சு அவங்களுக்கு ஒரு 4-5 லட்சம் ஓட்டாவது அவங்கள்ட்ட வராத ஓட்டு அல்லது இன்னொருத்தருக்குள்ள மாறக்கூடிய ஓட்டு அவங்களுக்கு இருக்கும். 10 லட்சம் லேப்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல அவங்க தான் ரூல் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அமைப்பு பலம் அவங்களுக்கு தான் இருக்குது. மற்றபடி மற்றவங்களுக்கு அறிக்கை பலமும் பேச்சு பலமும் தான் இருக்கே தவிர அமைப்பு பலம் அவங்களுக்கு தான் இருக்குது. அதிமுகவே ஒரு 20 இடங்கள்ல தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல அரசு அதிகாரிகள் கூட கட்சிக்காரங்க போயிருக்காங்க. திமுக காரங்க போகாத இடம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த இடத்துக்குள்ள மேனிப்புலேட் பண்ணி ஒரு அரை விழுக்காடு ஓட்டுனாலும் சரி, ஒரு 2 லட்சம் ஓட்டு, ஒரு அரை விழுக்காடு ஓட்டுனாலும் திமுக காரங்க தான் இதுக்குள்ள இந்த எஸ்ஐஆர்ல தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. பட் அவங்க ஒரு தோற்றம்,
நாம் தமிழர் சீமா சொல்ற மாதிரி பெரிய அநீதிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுக்குறாங்க. அப்போ எஸ்ஐஆர்ல பாதிப்பு வந்து பீகார்ல எதிர்கட்சிகள் இருந்து, ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துல இல்ல. இந்த எஸ்ஐஆர அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சி பயன்படுத்துறாங்க. அந்த வெஸ்ட் பெங்கால்ல அதுல மோதல் நடக்கு. முஸ்லீம் ஓட்டர்ஸ் மத்தியில அதிகாரத்துல இருக்கக்கூடிய மம்தாவுக்கும் அதிகாரத்துல இல்லாத முஸ்லிம்களுக்கு ஓட்டா அல்லது இன்னொரு இடத்துல வச்சுக்கிட்டு இங்க ஓட்டாங்கிற இதுல பாஜகவுக்கு மோதல் நடக்குது. இங்க யாருமே மோதலுக்கு போகல. வெறும் காகித புலி அரசியல தான் ஸ்டாலினுக்கு எதிராக நடந்தே தவிர கள அரசியல ஸ்டாலினுக்கு எதிராக யாருமே இல்லை களத்துக்குள்ள. சோ அந்த இடம் தெளிவா வெற்றி பெற்ற அணி வெற்றி பெறுங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. அதே வேளையில தோத்து போன என்டிஏயும் பாஜகவும் ஒன்றிணைஞ்சது 24 விட ஒரு கடுமையை கொடுக்கும். 24 39 அடிச்சு எடுத்த மாதிரி ஒரு 8-10 செக்மெண்ட் மட்டுமே மெஜாரிட்டி குறைவுங்கிற மாதிரி போட்ட ஒரு சூழ்நிலை வராது. 2 பேரும் சேர்ந்த சூழ்நிலையில ஒரு ஃபைட்டு வரும். பட் அந்த ஃபைட்டு வந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள சீட் பேரத்துக்குள்ள பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பேசினவங்களுக்கும் அர்ஜுன் ராம் மேக்வால் நமக்கு தெரிஞ்சவர் தான். எப்போ நம்மளை பார்த்தாலும் கம் டாடி டாப்பர் அப்படி சொல்லி என் கம்யூனிட்டி கலார் கல்வார் பண்டாரி ஜெய்ஸ்வால் அதெல்லாம் சொல்லி ஜாலியா பேசக்கூடியவர் தான். அவர் வந்து இந்த அணியில போயிருக்கிறாரு. நமக்கு தெரிஞ்ச தகவலின் அடிப்படையில இன்னும் எதுவுமே அங்க பேச்சுவார்த்தை முடியக்கூடிய தருவாயில இல்ல. ஃபார்மலா பேசியிருக்கிறாங்க, சில விஷயங்களை அவங்க அணுகியிருக்காங்க, அவ்வளவுதான். அதான் சார், டெல்லியில இருந்து பாஜக தரப்புல யார் வந்தாலும் அண்ணாமலை வந்து உடன் இருப்பார். அந்த பியூஷ் கோயலுடைய அதாவது முக்கியமான கட்டத்துல வந்து எடப்பாடி கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வராரு. ஆனா அண்ணாமலை அந்த இடத்துல பார்க்க முடியலையே சார். அண்ணாமலை தெளிவா தன்னோட கருத்தை பிஎம்கிட்ட சொல்லிட்டாரு. அண்ணாமலையின் கருத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் மூவ் ஆகுது. இப்ப அவரு உள்ள வந்து எடப்பாடி ஒண்ணு சொன்னா அண்ணாமலை பேசினா எடப்பாடி தாக்கு பிடிச்சிட மாட்டாரு. அண்ணாமலைக்கு திறமை தகுதிக்கு முன்னாடி எடப்பாடியால நிற்க முடியாது. அது ஒரு மோதல் போக்காயிட்டுன்னா நயினார் நாகேந்திரனும் ப்ரொஃபசர் சீனிவாசனும் டாக்டர் தமிழிசை அம்மையாரும் வானதி சீனிவாசனும் இன்னும் பிற பலரும் அண்ணாமலை கூட்டணி உடைச்சிட்டாருன்னு அண்ணாமலை மேல பழி போடுவாங்க. சோ அவர் ரொம்ப காஷியஸா வெரி அலர்ட்டா பிளே பண்றாரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நம்ம ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகணும்னா நாம எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டு தந்தாதான் டிரான்ஸ்பர் ஆகும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறதா அவரோட கருத்து. மற்றபடி அவர் என்ன எடப்பாடி சொல்வாருங்கிறதையும் பிஎம்க்கு சொல்லிட்டாரு. அமித்ஷா, நட்டா, இப்ப வந்து நிதின் சின்ஹா எல்லாத்துக்குமே அவர் வந்து தகவல்களை டிராப்பிங்லயும் கொடுத்துட்டாரு. PL சந்தோஷ் போன்றவங்கள்ட்ட நேர்லயும் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன கருத்து என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏமாத்த முயல்வாரு. மக்களவை தேர்தலில் நான் 12 சீட்டு கேட்டேன், அவரு 6 சீட்டு தான் தருவாரு. ஆனா 12 சீட்டுக்கு ஒருத்தான ஓட்டை நாங்க எடுத்து காட்டிட்டோம். அதுல தமிழிசை ஸ்டார் கேண்டிடேட் நின்னது, பொன்னார் அண்ணன் நின்னது, நயினார் சகோதரர் நின்னது, ப்ரொஃபசர் சீனிவாசன் நின்னது, எல் முருகன் சகோதரர் நின்னதுன்னு எல்லாரையுமே வெயிட்டேஜ் கொடுத்து நாம 11-4 நம்ம டீமா ஏன் தலைமையில மாற்றம்னு சொல்லி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜருக்கு வார்த்தைகளை சொல்லி நாம அதை எடுத்து காட்டிட்டோம். இப்ப நாம வந்து 2019 மக்களவை தேர்தலில் அவர் அணுகிற மாதிரி அணுகல. 19 தேர்தலில் மக்களவை தேர்தலில் அவரை அணுகும் போது, தமிழிசை அம்மையார் அணுகும் போது அவர் வந்து நீங்க தனிச்சு நின்னுங்கன்ட்டார். பதறிட்டாங்க தமிழிசை அம்மையார். ஐயோ தனிச்சு நிற்க விடுறாரு, தனிச்சு நம்ம 2.7 தானே எடுத்திருக்கோம், என்ன ஆகுமோ, அரசியல் எதிர்காலம் வீணா பேருமே, மண்ணா பேருமே, அழிஞ்சு பேருமே, 5 வருஷம் போச்சு அப்படின்னு பதறிட்டாங்க. அவங்க மட்டுமில்ல, கூட இருந்த வானதி எல்லாருமே பதறிட்டாங்க, பொன்னார் தவிர. பொன்னார் மட்டும் தனிச்சு போட்டிட தயாரா இருந்தாரு. ஏன்னா தனிச்சு போட்டிட்டா அவருக்கு ஜெயிக்கும் நம்பிக்கை அவருக்கு இருந்த எதிர்ப்போட்டு சிதறனால. அப்ப 2014 மற்றவங்க எல்லாம் வந்து கூட்டணிங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க நோட்டாவுக்கு கீழே போயிட்டீங்க, நாம் தமிழர் சீமானுக்கும் கீழே நீங்க போயிட்டீங்க, தேசிய கட்சி ஆண்ட கட்சி, நீங்க குஜராத்ல தான் கவனம் செலுத்தினீங்க, உங்களுக்கு நான் எப்படி சீட்டு தர முடியும், அதனால தனிச்சு நின்று கொடுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவங்க கொடுக்கறத கொடுங்க ஐயான்னு சொல்லி 5 சீட்டை அவர்கிட்ட ஓடிசி, அந்த வார்த்தை வேண்டாம், வாங்கிக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து இந்த களம் வந்து அதே இதுல கடந்த காலத்தின் கைதியாட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற மாதிரி அதிமுக பாஜக தான் அவர் பேசுவார். பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறன்னு தான் பேசுவார். அண்ணாமலை பிஎம்ஓட்ட கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இவர் இப்படித்தான் பேசுவாரு, நீங்க இதுல யாரும் மயங்கிடக்கூடாது. இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி 12 கேட்டு 6 தான் தருவன்னு முறிஞ்சிருக்குது. நம்ம 12 எம்பிக்குள்ள ஓட்டை நம்ம எடுத்து காட்டிட்டோம். அதற்கேற்ப நம்ம 10 விழுக்காடு
பலத்துக்குரிய சீட்டை வாங்கினாதான் 29ல 12 சீட்டு நம்ம என்டிஏக்குள்ள இந்த அணிக்குள்ள நிற்க முடியும். அல்லது அவர் வந்து நம்மளை ஏமாத்துவாரு, 19ல ஏமாத்துன மாதிரி ஏமாத்துவாரு, கலத்தி விடுறதுக்கும் தயங்க மாட்டாரு. நம்ம ஓட்டுல அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணிடக்கூடாது. யாரும் ஏமாந்துராதீங்க. இங்க மாநில தலைவர்கள் ஒரு சிலர் தாங்கள் எம்எல்ஏ ஆகி பொழைச்சா போதுங்கிறதுக்காக தர்றதை தாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் தர்றதெல்லாம் எம்எல்ஏ சீட்டும் பாரு ஜெயிக்காது, அவரை வச்சு ஜெயிக்காது. அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல. நீங்க விக்ரவாண்டியில அவர் நிக்கல, நம்மளோட கீழே போயிருவோம் பயந்து களத்தை விட்டு ஓடிட்டாரு. ஆனா அவருக்கு 36 விழுக்காடு வாக்குல 12 விழுக்காடு வாக்கு தான் நமக்கு கிடைச்சு 23 விழுக்காடு வாக்கு வந்து உதயசூரியனுக்கே போயிட்டு அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி எல்லாம் ரொம்ப கேள்விக்குறி. இன்னைக்குள்ள சூழ்நிலையில நடிகர் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி தனியா வர்றதுனால அவரும் நம்ம தொகுதிகளில் அதிமுக ஓட்ட பிரிக்க வாய்ப்பு இருக்கு. எனவே வெற்றி வாய்ப்புங்கிறத மறந்துருங்க. நானும் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய மூடல இல்ல. தெள்ள தெளிவா இத அனைத்து பாஜக தலைவர்கள்ட்டையும் தெரியும். அண்ணாமலை வெரி எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர், சான்ஸே இல்லை. 2 பெரிய எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர்னா ஒன்னு சீமான், எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு அவங்க லாங்குவேஜ்ல அவர் வளர்ந்த ஏழ்மையிலையும் கிராமத்திலையும் வளர்ந்த அந்த சூழ்நிலையை அந்த மக்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அவர் எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணுவார். இன்னொரு எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர் வந்து அண்ணாமலை தான். தெளிவா எல்லாருக்கும் புரிய முடியா அதை எல்லா பாஜக தலைவர்கள்ட்டையும் அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அவர் சொல்ற கருத்து என்னன்னா, இவரை வச்சு சீட்டு ஜெயிக்கணும்னு கேரண்டி கிடையாது. சோ பலத்துக்குரிய சீட்டை வாங்கிடணுங்கிறதா அண்ணாமலைக்கு நோக்கம். சரி. சோ மாற்று ஏற்பாடு என்ன? பலத்துக்குரிய சீட்டு இல்லைன்னா மாற்று ஏற்பாடும் அண்ணாமலை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. சோ இது எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி சார், நீங்க இப்போ மாற்று ஏற்பாடு சம்பந்தமா சொன்னீங்க, குறிப்பிட்டீங்க. இப்போ நீங்க வந்து மத்திய சென்ட்ரல்ல உள்ள பாஜகவில் ஒரு நெருக்கத்தோட இருக்கீங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ளவங்களோட நெருக்கத்தில் இருக்கீங்க. இப்போ பியூஷ் கோயல் வந்து பேசிட்டு போனது கூட உங்களுக்கு சில தகவல்கள்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்போ இந்த அதிமுக கிட்ட, அதாவது என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏட்ட எவ்வளவு சீட்டு கேட்டிருக்காங்க? கேட்கறது 70 சீட்டுன்னு ரஃபா கேட்டிருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்டுன்னு 67 சீட்டுங்கிறதான் கணக்கு. அவர் இன்னும் அதுக்கான இது பண்ணல. அவரு அரசியல் சூழ்நிலையை தனக்கு சாதகமா பயன்படுத்துவார். பாஜக காட்டி விஜய மட்டம் தட்டி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாரு. விஜய் அதுக்குள்ள வர்றதுக்காக இல்லை. பாஜகவை காட்டி பாமகவை குறைக்க முடியுமான்னு பார்ப்பாரு. ஏன்னா அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல 20 விழுக்காடு வாக்க பெற்ற ஒற்றை தலைமையா இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு. அது அவருக்கு அட்வான்டேஜ். அந்த 20 விழுக்காடு தான் இந்த அணிக்கு மூலதனம். இந்த 11.4ங்கிறதுல 4 முக்கிய தலைவர்கள் இருக்காங்க. ஜான் பாண்டியன், தேவநாதன், பாரிவேந்தர், ஏசி சண்முக ஐயா, இவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்து இதுக்குள்ள அண்ணாமலை ஒரு ஹீரோவா நின்னாலும் தமிழிசை 2வது இடத்துக்கு வந்தது, பொன் ராதாகிருஷ்ணன் சோதரர் நயினார் வந்தது, இப்படி பலரும் இருக்காருன்னு சொல்லும் போது இது ஒரு மோடி பிரதமர்னு வந்த வாக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த 11.4. அது எடப்பாடி தலைமைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம வந்த 20. சோ அவர் தான் இதுல முக்கிய புள்ளி. அவரை மையமா வச்சுதான் இது நகரம். அவர் இதை வச்சுக்கிட்டு பொறுங்க, அவர் வாராரு, இவர் வாராரு, விஜய்கிட்ட பேசிக்கிட்டோம், பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், அவர் வாராரு, அவருக்கு சீட்டு கொடுக்கணும், அதனால நீங்க குறைச்சிக்கிடுங்க, இந்த மாதிரி ஒருத்தரை காட்டி இன்னொருத்தர்கிட்டையும் இன்னொருத்தரை காட்டி அடுத்தவர்கிட்டையும் பேரம் பேசி தான் 20 விழுக்காடு வாக்கு எடுத்தவர் 30 விழுக்காடுக்குள்ள அந்த கூட்டணியில வாக்கு பலத்துக்கு சீட் ஷேரிங்ல தான் வந்து மற்றவங்களை ஒழுங்கி தான் அந்த இடத்துக்குள்ள வலுப்பெறணும்னு. ஆமா சார், நீங்க கடந்த முறை சொல்லும்போது கூட சொல்லியிருக்கீங்க, எடப்பாடி வந்து இந்த சீட், அதாவது விகிதாச்சாரம் பிரிக்கிறதுல வந்து கில்லாடி, அவர் ஏற்கனவே வந்து பாஜக வந்து ஒரு 20 சீட்டுக்குள்ளே அடக்குனாரு அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. இந்த முறை அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த முறை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்னா என் போன்றவர்கள் மோடிஜி கிட்டையும் அண்ணாமலைஜி கிட்டையும் PL சந்தோஷ் அவர்கள்ட்டையும் நாங்க கொடுத்திருக்கிற PMOல உள்ள எங்க அதிகாரிகள்கிட்ட நாங்க கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் என்னன்னா, அவர் ஒரு முன்ன மாதிரி 20-23 சொன்னா 2.7 விழுக்காடு சீட்டு தான் ஓட்டு தான் முன்னாடி வந்தது. 4 சீட்டு ஜெயித்தது. இப்ப 4 சீட்டு ஜெயிக்காது. இப்போ OPS பிரிஞ்சு போன பிறகு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு வழி இல்லை. சீமான் எமர்ஜான பிறகு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு வழி இல்லை. விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு வரும்போது சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு வழி இல்லை. ஏன் சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு 21 மாதிரி வழி இல்லைன்னா, OPS போனதுல நான் வெள்ளாள கவுண்டர் வந்து எதிராக போயிட்டாங்க. சோ அந்த வாக்கு வராத போது வானதி ஜெயித்தது மாதிரி, சரஸ்வதி ஜெயித்தது மாதிரி ஜெயிக்க முடியாது. சோ OPS
வச்சு உள்ள மறவர்கள் வெளியேறின பிறகு நயனா நயந்திரன் வெற்றியும் கேள்விக்குறியாகுது. ஸோ இந்த இடத்துக்குள்ள முன்ன மாதிரி 4 சீட்டுங்கிறது ஜெயிக்குங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. சீமான் வளர்ந்திருக்கிறார். சீமான் எல்லா இடமுமே 21 விட 1.5 விழுக்காடாவது வளர்ந்திருக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு 2 தேர்தல் நின்று ஈரோடு கிழக்கு தேர்தலில் பாஜக ஆர்கே நகர்ல அசிங்கப்பட்ட மாதிரி களத்துக்குள்ள வராமலே அசிங்கப்பட்டிருக்காங்க. அதிமுகவுக்கும் பிரிஞ்சு ஒட்டும் போது அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறது டவுட்டா இருக்குது. விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி வரும்போது அதிமுக வாக்காளர்கள் கூட்டணி கட்சி பாஜக தொகுதியில எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் காக்க விஜயகாந்துக்கு விசிக தொகுதியிலையும் மதிமுக தொகுதியிலும் ஜெயலலிதா மீறி எம்ஜிஆர் புகழ் காக்க போனது மாதிரி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்ப இங்க வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறி, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டிங்கிறது எடப்பாடி கேள்விக்குறி. வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துக்குள்ள பலத்துக்குரிய சீட்டை வாங்கிடணும். இப்ப 11.4ன்னா அதுக்குரிய சீட்டை வாங்கி ஒரு 10 விழுக்காடு வாக்க நிரூபிச்சாதான் 29ல எடப்பாடி வந்து கலத்தி விடாம இருப்பாரு. இப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா 29 எம்பில அதிக தாரன்னு பொய் சொல்லுவாரு, காதுல தேனை ஊத்துவாரு. அதுல தலைவர்கள் மயங்கிடக்கூடாது. இவருக்கு கேரக்டர் ரிடியூஸ் இன்கிரீசியே மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். மோடி ஏமாந்து இருக்கிறத ஆடிட் டீம் வந்து அனுமதிக்க மாட்டோம். அதனால நீங்க அலர்ட்டா இருங்க, அண்ணாமலையை முன்னிறுத்தி களமாடுங்க. 10 விழுக்காடுக்குள்ள சீட்டு வரலன்னா அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி 10 விழுக்காடு தாராளமா எடுக்க முடியும். இந்த வாக்கு வங்கியும் இந்துத்துவ உணர்வையும் திருப்பரங்குன்றம் விஷயம் இன்னைக்கு அதிமுக பெரியாருக்கு பாரத்னா கேட்டு எங்க திராவிடத்துக்கு கீழே தான் நீங்க எனக்கு இந்துத்துவாவை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. குறைஞ்ச சீட்டுக்கு போனா கேவலப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதுலதான் கூடுதலா இருக்குன்னு நினைக்கிறவங்க பல்லிழிச்சுக்கிட்டு ஏத்துக்கிடுவாங்க. யார சொல்றேன்னு அவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரு பல்லிழிச்சுக்கிட்டு ஏத்துக்கிடுவாங்கிறது அவங்க மனச்சாட்சிக்கு உரைக்கும். நாங்க மோடிக்காக நிற்கிறதுனால சீட்டு உரிய அளவு வரலன்னா அது வந்து இந்துத்துவாவை சொல்லி அண்ணாமலை அவருக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்குது. அந்த 18 விழுக்காடு வாக்குகளையும் அண்ணாமலை லீடரா நினைச்சு விழுந்த வாக்கு தான். அதுக்கும் பல ஆதாரங்களை நம்ம சொல்ல முடியும். அண்ணாமலையை வந்து பிராமணர்கள் வந்து தலைவரா பாக்குறாங்க. ஒரு சில வியாபார பிராமணர்களை ஓரங்கட்டிக்கிட்டு அவங்க எல்லாம் வியாபாரிகள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை ஒரு லீடர், ஒரே குட்டையில் உரிய மட்டைகளுக்கு பெருந்தலைவர் காமராஜ் வார்த்தையை சொல்லி நிற்கக்கூடியவர்னு ஒரு காலத்துல தேசிய தலைவரா காமராஜரை ஆதரிச்ச பிராமணர்கள் எல்லாம் அந்த ஃபேமிலி எல்லாம் அண்ணாமலை தான் நமக்கு லீடர்னு பாக்குறாங்க. சோ அண்ணாமலை லீடர்னா இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்குது. அப்ப நம்ம கட்சி தலைவர் பதவியில் நீக்கப்பட்ட அண்ணாமலையே சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி களமாடுனா 10 விழுக்காடு வாக்கு கண்டிப்பா தாண்டுங்கிறது நம்மளோட கருத்து. அதைத்தான் நாம இன்னைக்கு மோடிஜி கிட்ட சொல்லி இருக்கிறோம், சத்ரியன் குருமூர்த்தி கிட்ட சொல்லி இருக்கிறோம். மோடி 29 ஏமாந்துடக்கூடாது, மோடி 29 பிரதமரா வரணுங்கிறதுல மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடிக்கு பற்றி அலர்ட்டா இருக்கணுங்கிற கருத்தை நாம எல்லாரும் முன் வச்சிருக்கிறோம். இது இன்னும் டெட்லாக் இருக்குது. இது இன்னும் எப்படி அசைய போகுது, என்ன போகுது, எடப்பாடி இதை எப்படி டீல் பண்ண போறாருங்கிறத பொறுத்தர் தான் பார்க்கணும். எந்த பதவியும் எதிர்பார்க்காம மோடி 29 பிரதமராக நினைக்கக்கூடிய எங்கள் எண்ண ஓட்டமும் மோடியையே பிரதமர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த நாட்டை காப்பாத்தின குருமூர்த்திக்கு எண்ண ஓட்டமும் இந்த 21 மாதிரி இல்லாம எதிரெதிர் திசையில இருந்த மாதிரி இல்லாம ஒரே திசையில இருக்குது. எடப்பாடி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உரிய சீட்டை பாஜகவுக்கு தருவாருங்கிறதா நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு. சரி சார், நீங்க குறிப்பிடும் போது 2 விஷயத்த சொன்னீங்க. ஒண்ணு வந்து பாஜகவுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னா, சீட்டு கிடைக்கல அப்படின்னா வேறு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. அதே மாதிரி அண்ணாமலையை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த சாத்தியக்கூறுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை அறிவிச்சா கேமே இல்லை. அப்ப அதனால யாருக்கு நஷ்டம்? எடப்பாடிக்கு அரசியல் தானே முடிஞ்சு போகும். அப்ப நீங்க பாராளுமன்றத்திலே எங்களுக்கு பாராளுமன்றம் முக்கியம் இல்ல, சட்டமன்றம் தான் முக்கியம்னு சொன்னவங்க இப்ப நீங்க சட்டமன்றத்துக்குள்ள பாஜகவோட வந்திருக்கீங்கன்னா அண்ணாமலை எடுத்து வச்ச 18 விழுக்காடு வாக்கு, அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடு வாக்கு, இந்த 11.4 விழுக்காடு வாக்குக்கு சில கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு, சில வியாபாரிகளை வச்சுக்கிட்டு, சில வார்த்தைகளை மோசமா சொல்லாண்டாம் அவங்களோட நண்பர்கள் தான் வச்சுக்கிட்டு நீங்க 3 விழுக்காடுக்கு சீட்டை கொடுத்துக்கிட்டு பாஜகவை குழி தோண்டி புதைச்சிட்டீங்கன்னா 29 மோடி ஏமாந்து நிற்பாரு. அதை ஆடிட் டீம் அனுமதிக்காது. மோடி ஏமாந்து நிற்கிறத, எடப்பாடி கிட்ட மோடி ஏமாந்து நிற்கிறத ஆடிட் டீம் அனுமதிக்காது. அது மோடிக்கும் தெரியும், பிஎம்ஓக்கும் தெரியும். சோ அந்த இடத்துக்குள்ளதான் நாங்க இந்த பேரத்துக்குள்ள நாங்க எங்க கருத்தை உள்ள கொண்டு வரோம். அப்ப நீங்க 10 விழுக்காடுக்குள்ள சீட்டை கொடுத்துட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். நீங்க 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தானே சட்டமன்றத்துக்குள்ளேயே
பாஜக கூட்டணிக்கு வாரீங்க. சட்டமன்றத்துல பாஜக 2.6% ஓட்டு தானே எடுத்தது. அந்த பாஜகவுக்குள்ள நீங்க ஏன் வரிஞ்சு கட்டிட்டு வாரீங்க? மக்களவைக்கு வராதவங்க பாஜக இல்லைன்னா 3வது பெறீங்க. பாஜகவுக்கு இன்னொரு அணி அமைக்கக்கூடிய சக்தி இருக்குது. 18 விழுக்காடு என்டிஏ, 8 விழுக்காடு சீமான முன்னிறுத்தி அணி அமைச்சிட்டா, அண்ணாமலை தன் திறமையால அணி அமைச்சிட்டாருன்னா நீங்க 3வது பெரியவங்கன்னு தானே கூட்டணிக்கே வாரீங்க. இப்போ பாஜக ஓட்டுல நீங்க பழைய அதிமுக மாதிரி பலம் பெறுவீங்களா? பாஜக ஏமாளியா நின்று 29 மோடி ஏமாளியா போடுமா? அது எப்படி ஏற்றுக்க முடியுங்கிறதா அர்ஜுன் ராம் மேக்வால், PS கோயல் இவங்கள்ட்ட எல்லாம் மோடி நன்மை கருதி இந்த கருத்துக்கள் எல்லாம் அப்சர்வர்கள்ட்டையும் பாஜக தலைமையிலும் கருத்து கூறப்பட்டிருக்குது. அண்ணாமலை தெளிவா இதுக்குள்ள இருக்கிறாரு. அண்ணாமலை அமைதியா இருக்காரு நினைக்காண்டா. அமைதிக்கு பின்னாடி எடப்பாடி சரியா இல்லைன்னா ஒரு புயலே உருவாகும். என்ன மாதிரி புயல் சார்? அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் வர்றது அந்த புயலா இருக்க முடியும். அதுவும் நாம டெல்லி தலைமையிட்ட அதான் சொல்றோம். ஏன்னா அவருக்கு லீடர்ஷிப் தான் 18 விழுக்காட கொண்டு வந்தது. நீங்க 2014 உள்ள அதையும் இதையும் சொல்லி அண்ணாமலை மீது வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பொறாமையிலும் எடப்பாடி பழனிசாமி தவறான ஒரு அறிக்கையை விட்டாரு. நான் இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி யாரை வேணாலும் அனுப்பிட்டு நியூஸ்டே தொலைக்காட்சியில வந்து நின்று ஒத்தைக்கு ஒத்த நின்று என் கருத்து அல்ல உங்க தொலைக்காட்சியில வந்து அண்ணாமலைக்கு சாதனையை நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். மோடிக்காக அண்ணாமலை செய்த சாதனையை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண தயாரா இருக்கிறேன். இப்பவும் நம் தமிழ்நிலையில நான் தெளிவா சொல்றேன். அன்னைக்கு 18 எடுத்தாங்கன்னா கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு 7-8 விழுக்காடு வாக்கு இருந்தது. வைகோ அண்ணனுக்கு ஒரு 4 விழுக்காடு வாக்கு இருந்தது. ஈஸ்வர அண்ணனுக்கு ஒரு 2 விழுக்காடு வாக்கு இருந்தது. இவங்க 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பா 10 விழுக்காடு வாக்கு இருந்தது. மீதி 8 விழுக்காடு வாக்கு தான் பாஜக வாக்கு, மோடி பிரதமர் வாக்கு, மற்றவங்களோட வாக்குகள். இன்னைக்கு அந்த 3 பேருமே இல்ல. அந்த இடத்துக்குள்ள உருவமுள்ள யாருமே இல்ல. அப்போ உருவமுள்ள யாருமே இல்லாத சூழ்நிலையில இன்னைக்கு 18 வந்திருக்குன்னா அண்ணாமலை மிக பெருவாரான வாக்குகளை உள்ள கொண்டு வந்திருக்கிறார். அன்னைக்கு பொன்னார் நிற்கும் போது பாஜகவின் வாக்கு பலம் 5.5 தான். இன்னைக்கு அண்ணாமலை 11.4 கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ அண்ணாமலை லீடர்ஷிப்ல அது பெரிய வாக்கா வந்திருக்கு. குறிப்பா தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமண சமுதாயம், நாம மதிக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களே 2014 பெருமளவு ஜெயலலிதா அம்மையாருக்கு வாக்களிச்சாங்க. நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அந்த கேண்டிடேட் ஜெயிக்கும்னு வாக்களிச்சாங்க. ஜெயவர்தனன் ஜெயக்குமாருக்கு சன்னு வாக்களிச்சாங்க. அதுக்கு பிறகு 2010 கூட இந்த பாஜகவுக்கு இங்க பொருந்தா கூட்டணி சில குழப்பங்கள், ஆர்கே நகர்ல நோட்டாக்கில போன அசிங்கம் இதெல்லாம் பயன்படுத்தி கமலஹாசன் ஒரு லீடரா வரட்டுன்னு கமலஹாசனுக்கு தான் வாக்களிச்சாங்க. உண்மை, நானும் தவறுன்னு நான் சொல்ல வர விரும்பல. வன்னியர்கள் அளிக்கும் போது, நாடார்கள் சரத்குமார் வந்துட மாட்டாருன்னு நினைக்கும் போது, நாயுடுகள் விஜயகாந்தா வந்துட மாட்டார்னு நினைக்கும் போது அந்த சமூகம் கமலஹாசனுக்கு வாக்களிக்கதான் நான் தவறுங்கிற விமர்சனத்தை வைக்கக்கூடியவும் அல்ல. யதார்த்த இந்து கான்சியஸ்னஸ் கப்போல்டு காஸ்ட் கான்சியஸ் உண்மை உணர்ந்தவன். ஆனா 24 அந்த சமூகம் மாற்றம்ங்கிற புள்ளியில திராவிட கட்சிகளுக்கு எதிராக அண்ணாமலை தலைவராக இருந்து அந்த வாக்குகளை பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க. போலாகாத பிராமண சமுதாய வாக்குகளை பெரிய அளவு போலாச்சு. ஸ்ரீபெரும்புதூர்லயும் சரி, இங்கேயும் சரி, ஸ்ரீரங்கத்திலையும் சரி, கும்பகோணத்திலையும் சரி, அம்பாசமுத்திலையும் சரி, பெரிய அளவுல அது போலாச்சு. மோடி பிரதமர் போலாச்சு. அப்போ இந்த வாக்குகள் மாற்றம்ங்கிறதுக்காக அண்ணாமலை தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகள். சாதாரண பிராமணர்கள் அண்ணாமலை தான் ஏத்துக்கிறாங்க. லைட் வெயிட் ரூட் இல்லாம, பேஸ் இல்லாம அந்தரத்துல பறக்கக்கூடிய பிராமணர்கள் வேணா என்னத்தை வேணாலும் பேசிட்டு தெரியலாம். உண்மையான உழைக்கும் மக்கள் பிராமண சமுதாயம் அண்ணாமலை தான் மாற்றணி ஏத்துக்கிறாங்க. அப்போ அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா இந்த நாடார்கள், ஐயா தாளிங்க நாடாருக்கு பிறகு இந்துத்துவாவுக்கு ஒரு பெரிய தலைவரா அண்ணாமலையை ஓவர் த ஹெட் ஆஃப் பொன்னாரான் தமிழிசை ஏத்துக்கிறாங்க. முக்குலத்தூர் டிடிவி ஓபிஎஸ் வச்சுதான் உள்ள வந்தாங்க. இப்ப அவங்க பொறுத்திருக்க மாட்டாங்க. அவங்க டிஎம்கே சைடு போகலாம், அல்லது டிஎம்கே தான் அவங்களுக்கு பிரியாரிட்டி, அல்லது அவங்க தாவேகா விஜய் சைடும் போகலாம். பட் பிஜேபி முடிவெடுக்கிறது வரை அவங்க பொறுத்திருப்பாங்கன்னு நினைக்கவும் முடியாது, நம்ம பொறுத்திருக்க வைக்கவும் முடியாது. அவங்க முடிவெடுத்துட்டு போயிட்டாங்க. பட் அதுல மாற்றம்னு விரும்பக்கூடிய மக்கள் அண்ணாமலை தலைமைக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாற்றம்ங்கிற புள்ளிக்குள்ள இந்துத்துவ முன்னிறுத்தி, திருப்பரங்குன்ற விஷயம் முன்னிறுத்தி அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நாம அவசரப்பட்டு சீட் ஷேரிங்க முடிவு பண்ணாம எடப்பாடிங்கிற நம்பகத்தன்மையற்றவருக்காக, மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்காக முடிவெடுத்த தவறுங்கிற கருத்தை நாம இப்போ முன்னெடுத்திருக்கோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். எடப்பாடி 10 விழுக்காடுக்குள்ள சீட்டை கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சார், நீங்க ஆர்டி டீம், அதாவது ரவீந்திரன் துரைசாமி டீம் அப்படிங்கிற டீம் பல நேரங்களில் சொன்ன விஷயங்கள்
நடந்திருக்கு. சில விஷயங்கள் வந்து உங்க ப்ரெடிக்ஷன் வந்து அப்படியே நடந்திருக்கு. அந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்போ வந்து நீங்க அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறீங்க. அதுல வந்து அண்ணாமலை ஏற்கனவே டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பாமக, புதிய தமிழகம் இந்த மாதிரி உள்ளிட்ட கட்சிகளோடு ஒரு நல்ல நட்புறவோட இருக்கிறாரு. அதற்கான சூழ்நிலைகள் எதுவும் உருவாகி வருதா? உருவாகணும். அது உருவாகாம தடுக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடிகிட்ட இருக்கு. நீங்களே 3வது பெறுவீங்கன்னு பயந்துதான் வந்தீங்க. பார்லிமெண்ட்லேயே வராதவங்க 18/8 முன்னிறுத்திட்டா ஆர்டிடி மோடி மூலமாட்டும் அண்ணாமலை மூலமாட்டும் சீமான முன்னிறுத்திட்டா அவர் 214 தான் போறாரு இல்லைன்னு சொல்றாரு. நேற்று கூட எழுத்து தான் பேசியிருக்காரு. பாரத ரத்னா விஷயத்துல கூட பாஜகவுக்கு எதிராக தான் பாரதியார் கேம் பாரத ரத்னா இல்லைன்னு தான் கேட்டிருக்காரு. வஉசி இதெல்லாம் கேட்டிருக்காரு. டெண்டுல்கருக்கு கூட்டு கொடுத்த தேவருக்கு ஏன் கூட்டு கொடுக்கலன்னு தான் அந்த இதை தான் அவர் பேசியிருக்காரு. மறுக்க வரல. ஆனா ஒருவேளையில அது நடந்துட்டுன்னா நம்ம 3வது பேரும் அரசியல்ல அவுட் ஆயிருவோம், களத்தை விட்டு வெளியேறிடுவோங்கிற அச்சத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்படி அச்சத்துல வந்தவரை அன்னைக்கே பிடிச்சி அமித்ஷா ஒரே அமுக்கி சீட்டுல பிடிச்சிருக்கணும். அமித்ஷா அன்னைக்கே அமுக்கிருக்கணும். இன்னைக்கு அமுக்காததுனால இவர் வந்து பிஜேபியை சாப்பிடலாம், சோலா பண்ணி தான் மாற்றா நின்றுலாம், 2 திராவிட கட்சிக்குள்ள தான் போட்டின்னு ஆட்களை வச்சு கருத்துருவாக்கம் பண்ணி அவர் சில வேலைகளை பாக்குறாரு. இதை முறியடிக்கக்கூடிய வேலை தான் இப்ப நடக்குது. ஏற்கனவே வந்து சார் திமுக வந்து எடப்பாடியை சொல்லி கொடுக்கும்போது அடிமை குத்தடிமைகள் இவங்க வந்து இப்ப மத்திய பாஜக அரசோட அடிமைகளா இருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷா வந்து எடப்பாடியை பிடிச்சி அமுக்கி இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு ஷீட் கொடுக்கணும்னு கேட்டா அவங்க சொல்றது நிரூபணம் ஆயிடாதா? இதுவரை அது நிரூபணம் ஆகல. அவர் தான் டேக் இட் லீவ் இட் ஆஃபர் கொடுத்தாரு. ஜெயலலிதாவோட டஃபா தான் பார்கெயின் பண்ணாரு. எல்லா இடத்துலயும் அவர் ஜெயலலிதாவோட டஃப் பார்கெயினர். மறக்க முடியாது. ஒருத்தனுக்கு திறமையை மதிச்சு தான் அதை நம்ம முறியடிக்க முடியும். ஐயா நடராசன் அலோவ் பண்ணுனா இன்னைக்கும் சசிகலா மேயர் தான் சிஎம்ஆ இருப்பாங்க. இந்தியா ஃபுல்லா மோடிக்கு டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. 240 வந்திருக்காரு. 200 குறைக்கக்கூடிய அளவுக்கு ஐயா நடராசனுக்கு இந்தியன் லாபி, இன்டர்நேஷனல் லாபி, தமிழ் தேசியம், திராவிட கழகம், வீரமணி ஆதரவு, மதசார்பற்ற சக்திகள் ஆதரவுன்னு பெரிய ஆதரவு வளையத்தை கொண்டவர். ஜெயலலிதாவே தூக்கி விட்டவர் அவர் தாங்கும் போது அதை கிராக் டவுன் பண்ணலன்னா நமக்கு ஆபத்துங்கிற சொல்லிதான் மோடி எங்க கருத்தை ஏத்துக்கிட்டு கடைசி வரை எங்க கருத்தை இன்னைக்கு வரை எங்க கருத்தை மோடிட்டு அதில் ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் கடுவம் பூன மலை ஒழுங்கி மகாதேவன் ஈஸியா பாஜகவை ஏமாத்திடுவாரு. நம்ம சட்டமன்றத்தில் ஏமாந்தோம்னா 29 நம்ம ஏமாந்து நிற்கணும். அதனால 29 பேஸ் பண்ணி பலத்துக்குரிய சீட்டு வேணுங்கிறத நாம கன்வின்ஸ் பண்ணிட்டோம். என்ன வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது 2024 சட்டமன்ற தேர்தலை விட 2029 நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இப்பவே சீட்டை வந்து உங்களுக்கு தேவையான சீட்டை கேட்டு வாங்கணுங்கிறதுல தெளிவா கண்டிப்பா உறுதியா இருக்கும். எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆக்கக்கூடாது, அவர் வந்து துரோகத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி அவர் அந்த என்டிஏ கூட்டணிக்கு வராம இருக்கிறாரு. அவருடைய நிலைப்பாடு கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனா நீங்க எப்படியாவது அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா 2 பேர்த்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 2 பேருடைய எண்ணங்களும் இப்போ என்டிஏ கூட்டணிக்கு வர மாதிரி இல்லையே. பழமொழி சொல்லுவாங்க, ராவுத்தருக்கு உள்ள கொள்ள பார்த்துட்டு தான் குதிரைக்கு கொள்ளு கொடுக்க முடியும்னு. பாஜகவுக்கே சீட் என்னங்கிறது கேள்விக்குறியா இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணிட முடியும்? ஸோ இந்த இடத்துக்குள்ள அவங்களும் யாரை நம்பி உள்ள வருவாங்க? ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அவங்க 2 பேருமே டிஎம்கே ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே பிரியாரிட்டியா வச்சு விஜய் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வருவாங்க. அதுதான் அவங்க 2 பேருக்கும் உள்ள பொலிட்டிக்கல் ஆப்ஷனா நான் பார்க்குறேன். எடப்பாடி கூட அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. எடப்பாடியும் சேர்த்துக்க மாட்டாரு, இவங்களும் எடப்பாடியை சிஎம்ஆ சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில ரொம்ப நேரம் காத்திருந்து ஏமாறவும் முடியாது அவங்களால. சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலைஞர்படி திமுக கூட்டணி தான் ஓரளவு அந்த கூட்டணி பிரியாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள், அப்புறம் சிறுபான்மையினர் கட்சிகளோட சேர்ந்தவங்கலாம் வந்து இன்னும் அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மற்ற கூட்டணிகள் வந்து ஓரளவு சும்மா, அதாவது அதிமுக வந்து பாஜகவும் அதிமுக மட்டும்தான் கூட்டணி இருக்காங்க. ஒரு பக்கம் டிவிகே வந்திருக்காங்க, நாம் தமிழர் கட்சி. இந்த மாதிரி ஒரு பரவலான ஒரு 4 முனை 5 முனை போட்டிகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒருவேளை நம்ம எதிர்பார்ப்போம் அந்த டிவிகேவும் அதிமுக கூட்டணி கூட வந்தா களம் எப்படி இருக்கும்? டிவிகே வந்தா ஒரு பெர்செப்ஷன் கிடைக்கும், ஒரு தோற்றம் கிடைக்கும். ஆனா கையில வராத ஓட்ட ஒருத்தர் இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ அஜித் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும்? சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிச்சுட்டா வந்து எப்படி இருக்கும்? அப்படி இல்ல, விஜயுடைய ஒரு மாசு அந்த இப்போ அது ஓட்டா மாசு தானே ஓட்டா. இப்ப நீங்க யார் மாசு? கமலஹாசன் மாசா, விஜயகாந்த் மாசா? கமலஹாசன் தான் மாசு. விஜயகாந்த் தான் அதிக ஓட்டு எடுத்தாரு. ஸோ ஓட்டுங்கிறது வேற இல்ல. அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்களா சார்? நாங்க தான் வந்து 2024 ஜெயிப்போம், முதலமைச்சர் ஆகும், எங்களோட யாரு கூட்டணி வைக்க விரும்புறீங்களோ வாங்க அப்படின்னு கேட்கறாங்க. யாரும் வரலையே. கடைவிரித்தியன் கொள்வார் இல்லைன்னு யாரும் வரலையே. களத்தை விட்டு ஓடணும் கோழை நாய்கள்லாம் சீமா நடிக்கிறாரு.
நீங்க விக்கிரவாண்டியில போலரைசேஷனுக்குள்ள வந்தீங்கன்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பேருவீங்களே. பேசுறதுல என்ன இருக்கு, செயல்ல வரணும்ல. களம் பற்றி பேசும்போது மனச்சாட்சியோட ஆதவர்ஜுனா யோசிச்சு பாருங்க, ஜான் ஆரோக்கியசாமி யோசிச்சு பாருங்க. சீமான் களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு உங்களை அடிக்கிறாரு. வார்த்தை கடுமையான வார்த்தை தான், அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன். அது உண்மைதானே? நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா தானே இருந்தீங்க. வன்னியர் பறையர் போலரைசேஷனுக்கு இடையில அடிச்சு சரத்குமார் மாதிரி பிஞ்சு பெசரட் ஆயிட்டா பேசவே முடியாது. களத்தில் நான் தான் இருக்கிறேன்னு வார்த்தையை விட முடியாது தானே பயந்து ஓடினீங்க. அப்ப களத்தை விட்டு ஓடினாருன்னு அவர் சொல்றது கள அரசியல் தானே. அடுத்தால பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண்ணுன்னு அவர் சொன்னாரு. அப்பவும் நீங்க உள்ள வந்திருந்தீங்கன்னா அது பெரியார் மண்ணு தான். பெரியார் கடப்பாறையை கொண்டு ஈரோட்டுக்குள்ள வந்து சீமானோட அதிக ஓட்டு எடுத்துருக்கலாமே. சீமானோட குறைஞ்ச ஓட்டு எடுத்தா அதுக்கு பிறகு பேச முடியாது. சரத்குமார் திருமங்கலத்துக்கு பிறகு கப்சிப்புனான மாதிரி கப்சிப் ஆகணும்னு களத்தை விட்டு ஓடிட்டீங்க. களத்தை விட்டு விஜய் ஓடிச்சாருன்னு சீமான் சொல்றது நிஜம். களத்துக்குள்ள நாங்க தான் இருக்காருன்னு விஜய் சொல்றது கிளைம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் கிளைம் பண்ணலாம். 200 சீட்டு நாங்க தான் ஜெயிப்போம்னு ஸ்டாலின் வைக்கிறது ஒரு கிளைம். பட் அவருக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு 39 ஜெயித்ததுனால. நீங்க எதை வச்சு கிளைம் பண்றீங்க? கற்பனையா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நாங்க 200 சீட்டு ஜெயிப்போம்னு எடப்பாடியும் கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிளைம். சீமான் சொல்றது நிஜம். களத்தை விட்டு நீங்க போலரைசேஷனுக்கு வன்னியர் பறையர் போலரைசேஷனுக்கு பயந்து ஓடுனது நிஜம். மீண்டும் நான் கேட்கிறேன், வன்னியர் பறையர் போலரைசேஷன் வடதமிழகத்துல வரும்னு வைங்க. ஒரு யூகம் தான், அவர் கிளைமும் யூகம் தான். எடப்பாடியும் பாமகவும் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க. கண்டிப்பா வன்னியர் பறையர் போலரைசேஷன் தான், அல்ல வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் தான். இந்த போலரைசேஷன்ல விஜய் எப்படி கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரு, யாரு விஜய் கிட்ட கேண்டிடேட்டா வருவாரு, எங்க என்னத்தை சொல்லி விஜய் ஓட்டு எடுப்பாரு? அப்போ விஜய நம்பி இருக்கக்கூடிய வாக்கு டிரான்ஸ்பர் ஆகுன்னு என்ன கேரண்டி இருக்குது? விஜயோட ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ், நிஜ ஓட்டு அல்ல, விஜய்க்கு விழுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஓட்டு, விஜய் மீது அபிமானம் கொண்ட ஓட்டு, அது இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னு என்ன கேரண்டி இருக்கு? இல்ல ஓபிஎஸ்க்கு தான் டிரான்ஸ்பர் ஆயிரும்னு என்ன கேரண்டி இருக்கு? சார், அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் வராது. ஏன்னா அவர் நம்பி யாருமே இல்ல. அவரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு வீட்டுல போய் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாரு, யாரையும் கவனிக்கல. ஆனா ஈரோட்ல நடந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா அதை விட பிரம்மாண்டமான கூட்டமா இருந்துச்சு. கரூர் மேட்டர் சப்ப மேட்டர், விஜய் பாதிக்காது, அது பிளஸும் இல்ல மைனஸும் இல்லன்னு சொன்னவன் ரவீந்திரன் துரைசாமி தானே. அது ஒரு சப்ப மேட்டருங்க, தூக்கி தூர போடுங்க. அது விஜய்க்கும் பாதிக்காது, பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல. எத்தனையோ மேட்டர் நடந்து கள்ளக்குறிச்சி சாராய சாவை நடந்த மாதிரி அது ஒரு சப்ப மேட்டர்னு சொன்னா இல்லையா? ஆமா. சோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. கூட்டம் தான் வந்துட்டு இருக்குது. வாக்குன்னா நிரூபிச்சாதான் வாக்கு. சீமான் 8.2 நிரூபிச்சது வாக்கு. விஜய் வாக்க நிரூபிக்கல. இத அறிவு நாணயம் மற்றவங்க, அவங்க பேரை சொல்ல விரும்பல, மனச்சாட்சியற்றவங்க சீமான் மீது உள்ள வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் நிரூபிச்ச சீமான் மீது பொறாமையிலும் பிரமொழியாளர்களா இருக்கலாம். எல்லா பிரமொழியாளரையும் சொல்லல. அந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு ஊடகத்துல மோசடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் விஜய் நிரூபிக்க மாட்டாருன்னு சொல்லல, நிரூபிப்பாரு. நிரூபிச்சாதான் ஓட்டு, நிரூபிக்காத வராத வருது கற்பனை ஓட்டு. இன்னொரு இது கூட உங்களுக்கு நான் சொல்றேன். இது நான் தரவின் அடிப்படையில் தான் இன்னொன்னையும் சொல்றேன். நான் பேசுறது தரவின் அடிப்படையில் தான் இருக்கும். விஜயகாந்த் 8.3% வாக்கு 2006 எடுத்தாரு. ஜெயலலிதா அம்மையார் வந்து 15 சீட்டு வரை உங்களுக்கு தர முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா ரசிகர் பலத்துக்கும் அந்த பிரச்சார பலத்துக்கும். வைகோவுக்கு 35 கொடுத்தாங்க. நான் வைகோவோட கீழையான்னு விஜயகாந்த் தனிச்சு போனார். தனிச்சு போய் 8.3 எடுத்த விஜயகாந்த் தான் வைகோவுக்கு மேல. அந்த ஓட்டை நிரூபிக்காத விஜயகாந்த் வைகோ கீழே தான். இன்னைக்கு ஓட்டை நிரூபிக்காத விஜய் சீமானு கீழே தான். விஜய் 0% தான். இதுதான் சில அறிவு நாணயமற்ற அல்லது இன்ஃபுளுன்ஸ் ஆன மோசடி பேர்வழிக்கு புரியல. நீங்க நிரூபிச்சா அது ஓட்டு. இந்த டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு ஓட்டு என்னங்கிறது நிரூபிச்ச பிறகுதான் தெரியும். இப்ப சொல்றது ஒரு கிளைம். யாரும் என்னவும் கிளைம் பண்ணலாம். சோ இது கிளைம் தான், இது ஃபேக்ட் அல்ல. இது வந்து ஒரு ஏட்டு சொரக்காதான். இது அது தேர்தல் ஆணையம் சொன்னாதான் அது காங்கிரீட்டான ஃபேக்ட். சீமானுக்கு சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஓட்டு. சரி. சோ இந்த 8 விழுக்காடு ஓட்டு சராசரி உள்ள இடங்கள்ல களத்துக்குள்ள இப்பவே சீமான் கேண்டிடேட் போட்டுட்டாரு. சீமான் கேண்டிடேட் கிட்ட சரியான கேண்டிடேட் இல்லாத தாவேக்கா பாஜகவிடமும் புதிய தமிழகத்திடமும் சுயேட்சைகளிடமும் கேப்டன் விஜயகாந்தே அடிபட்டு சுருண்டது மாதிரி விஜயும் சுருளதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இது என்னோட ஒரு கிளைம், ஆதாரத்தின் அடிப்படையில். இதெல்லாம் எது சரி எது தப்புங்கிறது 2026 தேர்தல் முடிவு தான் சொல்லும். வரட்டு நிரூபிச்சா நம்ம ஒத்துக்கிட்டு போறோம். இதெல்லாம் கிளைம் தான். களத்துக்குள்ள சீமான் 8 விழுக்காடு வாக்க வந்து கேண்டிடேட்டே இல்லாத விஜய் சப்ப கேண்டிடேட்டை போட்டு தாண்டிவிட மாட்டாரு, அடி வாங்குவார் நான் சொல்றேன்.
இது என்னோட கிளைம். என் கிளைமுக்கு ஆதாரம் விஜயகாந்த் அந்த மாதிரி 35 தொகுதியில் அடி வாங்கினாருங்கிறத இது தேர்தல் ஆணையம் தான் முடிவு சொல்லும். சரிங்க சார். சீமான் குறித்து நீங்க குறிப்பிடும் போது என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய ரெகுலரா என் கூட பேசக்கூடியவர், நான் அவருக்கு சில அறிவுரைகள்லாம் கூறுறேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி சார், சீமான் வந்து தொடர்ந்து ஒரு தனித்து நின்று போட்டியிடுறார் ஒவ்வொரு தேர்தலையும். அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்த போதும் கூட அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் தனித்து போட்டியிடுறதுனால அவர் சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ அவருடைய அன்பு தம்பிகளையும் அவரால் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ வரக்கூடிய தேர்தல்களையும் அவர் தனித்து போட்டியிட்டு இந்த மாதிரி வாக்குகளை பிரிக்க மட்டுமா முடியுமே தவிர அவர் சட்டமன்றத்துக்கு போய் அவரோட குரலை வந்து ஓங்கி ஒழித்து சொல்ல முடியாது. ஏன் அவர் ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிடுறதுக்கான சாத்திய கூறுகள் இல்லாம இருக்கு? ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத 2 ஜாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி கூட சீமான கூட்டணி பங்குன்னு சொன்னா என்ன அண்ணனி கூட மதிக்க மாட்டார். அவர் வந்து தன்னுடைய கருத்தை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணி போலாமே. என்னுடைய ஓட்டு வங்கி இவ்வளவு இருக்கு, 8.2% என்கிட்ட ஓட்டு வங்கி இருக்கு, என்னுடைய கருத்தை யார் மதிக்கிறீங்களோ அவங்களோட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய தம்பிமார்களை வந்து சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் அழைத்து போகலாமே. தோத்து போயிட்டுனா அதோட முடிஞ்சு போவார்ல, முடிச்சு கட்டிடுவாங்கல்ல. விஜயகாந்த் முடிச்சு கட்டின மாதிரி நிறைய பேர் வெளியில போயிட்டு தானே இருக்காங்க. ஏன்னா அவங்க கூட அவர் சொல்லிட்டாரு, அது அவரே சொல்லிட்டாரு. ரொம்ப இருக்கவும் இரு, நல்ல இடம்னா நல்ல இடம் போன்னு 1 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டாரு. அவர் இதுவரை ஜம்பிங்ல தான் போயிட்டு இருக்கிறார். ஒரு விழுக்காட்டுல இருந்தார். இல்ல அவருடைய தைரியத்தையே பாராட்டுறாங்க. ஒரு விழுக்காட்டுல இருந்தாரு. அன்னைக்கு கூட்டணி போயிருந்தாருன்னா 3 சீட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு எடப்பாடி வந்து விஜய் கிட்ட சிஎம் போஸ்ட் கேட்பாரு, ஆனா 10 சீட்டுன்னு தினமலர்ல எழுதுறான். கூட்டணி போனோம்னா சிஎம் சீட்டு கேட்பாரு, ஆனா 10 சீட்டுன்னு தான் எழுதுறான். ஸோ அப்போ அன்னைக்கு வந்து சீமானுக்கு 3 சீட்டு கொடுத்துருப்பாங்க. 3 சீட்டு வாங்கிட்டு போனா அன்னைக்கு சீமானை பற்றி நம்ம பேசியிருப்போமா? அடுத்தால 3.8 எடுத்தாரு. அப்பவும் கூட்டணிக்கு சீட்டு வாங்கிட்டு போயிருப்பாருன்னா என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரு 15 சீட்டு கொடுத்துருப்பாங்க. இப்ப 8 விழுக்காடு எடுத்துட்டாரு. இப்போ சீமான் பொறுத்தளவுல நான் சொல்றேன், இந்த வார்த்தையை சொல்லிடுறேன். சீமான் தனிச்சு நிற்கிறத வரை ஸ்டாலின் தான் சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு. இசைவேளாளர் குடும்பம் தான் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு அவ்வளவுக்குள்ள ஸ்டாலின் ஆட்சியை அகற்றணுங்க, சீமான சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கணும்னு சொல்லுங்க, பிஎம்ஓ சொல்லுங்க, இவரு எடப்பாடி சொல்லிட்டு நான் சீமான சம்பாதிக்க வைக்கிறேன். இல்ல சீமான் வந்து தனித்து நிற்கும் போதெல்லாம் சீஃப் மினிஸ்டரா இவர் ஸ்டாலின் வரலையே. அதுக்கு முன்னாடி இப்ப கடந்த 2021 தானே அவர் சீஃப் மினிஸ்டரா வந்திருக்காரு. இப்ப அதுக்கு முந்தைய கிட்டத்தட்ட ஒரு 8 தேர்தல்ல வந்து சீமான் தனிச்சு தான் போட்டிட்டு இருக்காரு. அதைத்தான் நான் சொல்றேன். 1% அப்ப எடுக்கும் போது 1 விழுக்காடு ஓட்டுல ஜெயலலிதா தான் வந்தாங்க. ஜெயலலிதா செத்த பிறகு எடப்பாடி சமூக நீதியை சூறையாடுறாரு. எடப்பாடியால எல்லா ஜாதிக்கும் பொதுவா இருக்க முடியலன்னு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி தான் சீமான 8 விழுக்காட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்பவும் எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காதது, எடப்பாடி காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சதுல சீமான் 17 விழுக்காடு வாக்கு வர போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உறுதியா நம்புறாரு. எடப்பாடிய விஜய் பலகீனப்படுத்துறதும் மீண்டும் எடப்பாடி பலகீனப்படுவாரு, அதுவும் தனக்கு லாபமா வரும்னு சீமான் நம்புறாரு. சோ சீமானுக்கு அதிரடியில இன்னைக்கு வேலுநாச்சியார் பிறந்த நாள்ல முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. சீமான் தெளிவா எதிராக திருப்புறாரு. பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் முக்குலத்தோர் கம்யூனிட்டியை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. 6 பிராமணர்களை போட்டு பாரதியாருக்கு பாரத்னா கேட்டு பிராமணர்களை எடப்பாடிக்கு எதிராக சீமான் திருப்புறாரு. இந்து நாடார்கள் நமக்கு என்ன இருக்கு எடப்பாடி கிட்ட, இந்துக்களின் தந்தை தாண்டிங்க நாடாருக்கு அவர் என்ன பாரத்னா கேட்கிறாரா? அவரு நமக்கு என்ன மதிப்பு இருக்கு? நாம எடப்பாடிக்கு அதிமுக நமக்கு வேஸ்ட். சோ சீமானுக்கே போட்டுட்டு போலாங்கிற முடிவுக்கு இந்து நாடார்கள் வராங்க. அப்ப சீமானுக்கு எடப்பாடி ஏற்றுக்கொள்ளாத சமூகங்களால பெரிய வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சியை விட்டுக்கிட்டு எடப்பாடி கிட்ட போய் அவரு காணாம போறணும்னு என்ன இருக்குது? நானே சொன்னாலும் என்னோட சகோதரர் சீமான் தானே சுயம்பா எழும்பி வந்தவர், உறுதியான நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாரு. ஒரு வேளையில நான் என்னால சீமான இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா எடப்பாடி என்கிட்ட வரட்டு, சீமான சிஎம் கேண்டிடேட்டா நான் ஒத்துக்கிறாங்க, நான் தனிச்சுன்னா நான் 10-15 சீட் கூட எனக்கு வராது, சீமான சிஎம் சொன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு எடப்பாடி சொன்னா முயற்சி பண்ண. இல்ல சார், எடப்பாடி கையில 22% வாக்கு சதவீதம் இருக்கு, சீமான் கிட்ட 8% வாக்கு சதவீதம் இருக்கு. இப்ப 8% எடுத்தவர் எப்படி அவர் சிஎம்? 8 வளரும் 8, எடப்பாடி கிட்ட 20 தேயும் 20, இந்த 20 தேய்ச்சி தான் 8 வளருதுனால கூட இப்போ 22% இருக்கு இல்லையா அவர்கிட்ட? கோரிக்கை வந்தா நான் என்னுடைய கோரிக்கை நீங்க உங்களுக்கு தானே நிரந்தர எதிரி தீய சக்தி திமுக தோக்கடிக்கலாம் என்கிட்ட வாங்கன்னு. அவர் தமிழ் தேசிய அரசியல் வளரணும், ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் காமராஜ் சொன்னது தானே அவர் சொல்றாரு. அவர் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் தானே சொல்றாரு. கொடநாடு கொலை வழக்குல ஸ்டாலினும் எடப்பாடியும் மேட்ச் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, கொலை வழக்கு கைதியை அரெஸ்ட் பண்ணலன்னு தானே ஸ்டாலின் இவர் சீமான் சொல்றாரு. அதே மாதிரி
ஸ்டாலினும் விஜயும் மேட்ச் பிக்ஸ் பண்ணி கரூர்ல குற்றம் செய்த விஜய் அரெஸ்ட் ஆகல, தப்பு பண்ண கேரவனை கோர்ட்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு துருப்பிக்க விடலன்னு தானே அவரு கருத்தை சொல்றாரு. இப்படி எல்லாரையும் அடிச்சு விளையாடுறதுனால தானே சீமானுக்கு வளர்ச்சி இருக்குது. நீங்க குறிப்பிடும்போது கூட சொன்னீங்க சீமான் தனிச்சு நிக்கிற வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு. ஏற்கனவே சீமான் மேல இருக்க ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா திமுகவுல வந்து காசு வாங்கிட்டு அவர் செயல்படுறாரு அப்படின்னு. இந்த மாதிரி செயல்ல அவர் தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னா அது வந்து நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து விஜய் அமைப்புல இருந்து பெரியாரு இத்து போன கடப்பாறை பெரியாரு பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்புன்னு சொல்லும் போது RSS கைக்கூலிய சீமான் இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. அது அரசியல் களத்துக்குள்ள வரும்போது டே ஒன்னே அவரை இதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த அவதூறுக்கெல்லாம் பயப்படக்கூடியவரா சீமான்? சிலவங்க வந்து டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி, வில் ரேதர் டை தான் சரண்டர் பார்ட்டி. அவரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா வரணும்னு இருக்கிறாரு. எடப்பாடிக்கு ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுன்னா சீமான் தலைமையில வரட்டு நான் பேசி பாக்குறேன். அதுக்கான காலங்கள் இன்னும் நிறைய ஆகும் சார். அதை பத்தி அவர் கவலைப்படல. அவர் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவர் நிரூபிக்கணும்னு சொல்றாரு. கடற்கரையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதியை தூக்கி போடணுங்கிறாரு. எடப்பாடியோட பேர் தூக்கி போட முடியுமா? அப்ப அவர் தனிச்சு நின்னுதான் கடற்கரை அழகுபடுத்த முடியும். தனிச்சு நின்னுதான் பெரியார் தமிழின தலைவர் இல்ல, வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் தமிழின தலைவர் நிரூபிக்க முடியும். அவர் தெளிவா சொல்லிட்டு தானே போறாரு. இப்போ பீகார்ல வந்து SIR வந்த போது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கப்பட்டது உடனே திமுக உள்ளிட்ட கட்சிகள் பொங்கி எழுந்து நிறைய போராட்டங்களை அறிவிச்சாங்க. ஏன் பீகாருக்கே போய் பிரச்சாரம் ஓட்சோரியில வந்து கலந்துக்கிட்டு முதலமைச்சர் கூட பேசினார். ஆனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போது திமுக எந்த விதமான பேச்சு மூச்சு இல்லாம ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கு. அப்போ SIR வந்து கரெக்ட் அப்படின்னு ஏத்துக்கிறாங்களா? இதைத்தான் சீமான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆளுங்கட்சி அதை பலப்படுத்துறாங்க, நீங்க வேஷம் கட்டி கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர் நீக்கிட்டாங்களே. இந்த வாக்காளர் நீக்கப்பட்டதுல திமுக இன்னும் நிறைய வாக்காளர்கள் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள். தகுதியானவங்க சேரலாம், தகுதியற்றவங்க நீக்கப்படுவாங்க. பீகார்ல ஆளுங்கட்சி அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஆளுங்கட்சி சாதகமா அதைத்தான் நாம் தமிழர் சீமான் அக்யூஸ் பண்றாரு. நீங்க போலியா ஒரு எதிர்ப்புங்கிறதையும் காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள அதை பயன்படுத்துறீங்கன்னு தான் சீமான் சொல்றாரு. இல்ல கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர் நீக்கிட்டாங்களா சார்? இது எப்படி சாதகம்? தகுதியானவங்க மீண்டும் அப்ளை பண்ணி வாங்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. தகுதி இல்லாம டாக்குமெண்ட் கொடுத்தவங்களையும் இப்ப அவங்க சிக்கலுக்குள்ளாக்குறாங்க. சார் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் தான் 57-62 தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். 1-1 காமராஜை தோக்கடிச்ச மாதிரி 1-1 ஸ்டாலினையும் தோக்கடிக்க முடியும். ஒரு கூட்டணி பலத்துல ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் அங்க ஓடுது. பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. பட் அதே வேளையில் என்னோட கருத்து 45 விழுக்காடு வாக்குக்கு குறையாம அவர் எடுப்பாருங்கிறத நான் என்னோட கருத்தா சொல்றேன். 2024 ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது கரெக்டா வந்தது. இப்பவும் என் மனச்சாட்சிப்படி நான் நம்புறத சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியும் ஊடகத்துல எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எப்படி எல்லாம் யாரெல்லாம் எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னு தெரியும். நம்ம அதுக்குள்ள இல்லை. நாம விக்கிரவாண்டினாலும் நாம சொன்னது கரெக்டா வந்தது. ஈரோடு கிழக்குனாலும் 70 விழுக்காடுக்கு மேல திமுக வருவாங்கன்னு கரெக்டா வந்தது. 55க்கு மேல வருவாங்கன்னு 63 வந்தாங்க. 48 விழுக்காடு வருவாங்கன்னு 47 வந்தாங்க. 35க்கு மேல ஜெயிப்பாங்கன்னு 39 ஜெயித்தாங்க. இப்பவும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. விஜய் மேல அபிமானம் உள்ள கிறிஸ்தவ வாக்காளர்கள் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாளர்கள் அல்ல. விஜய் மீது அபிமானம் கொண்ட அருந்ததியர் வாக்காளர்கள் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாளர்கள் அல்ல. கிறிஸ்தவ வாக்காளர்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள், அருந்ததியர் வாக்காளர்கள் சீமான் எதிர்ப்பாளர்கள். இதுதான் கள யதார்த்தம். இந்த கதை யதார்த்தத்துல ஸ்டாலினுக்கு பல நெகட்டிவ் போலரைசேஷன் அவருக்கு கை கொடுக்குது. GD நாயுடு பேர் பாலத்துக்கு வைக்கலாமான்னு சீமான் கேட்கறதே தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகிறாங்க. அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷனை பரையர் தேவேந்திரருக்காக சீமான் எதிர்க்கிறதுலே அருந்ததியர் லிங்குவிஸ்டிக் ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகிறாங்க. பாஜக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை எடுக்கும் போதே கிறிஸ்தவ முஸ்லீம் ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகுறாங்க. இந்த மாதிரி பல கன்சல்டேஷன்ஸ் வந்து ஸ்டாலினுக்கு இன்னும் இருக்குது. ஸோ இயற்கை சூழ்நிலையில கலைஞருக்கு கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு ஸ்டாலினுக்கு கிடைச்சிருக்குது. அவரும் கலைஞர் மாதிரி திருகுத்தாளம் போடாம ஒரு சுயநல அரசியலை, ஒரு பல்ட்டி அரசியலை, ஒரு கொள்கையற்ற அரசியலை பண்ணாம பிரின்சிபிள்டு பொலிட்டிஷன் ஆட்டு பாஜக எதிர்ப்புங்க புள்ளிக்குள்ள, நாம் தமிழர் எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளிக்குள்ள அவரு தெளிவான ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போறதுனால அவருக்கு இந்த போலரைசேஷன்ல உள்ள வாய்ப்புகள் களத்துல அவருக்கு தான் கிடைக்கும் நான் நம்புறேன். 45 விழுக்காடு வாக்கு அவரால் எடுக்க முடியும். எந்தெந்த போலரைசேஷன்ல பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு அணியா நின்னாதான் அவருக்கு ஒரு டஃப் ஃபைட்டே கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஓகே சார், நன்றி, வணக்கம்.